நான் ரொம்ப சோகமா இருக்கேன். என்னத்த நான் சொல்றது, ரொம்ப மன வருத்தமா இருக்கேன் நான். என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. எந்த நேரம் அவரு உனக்கு என்ன பிரச்சனை? எப்படாது நான் இருக்கேன், பிடிச்சுக்கிடுவேன். எதை மானம் போனதுக்கு அப்புறம் மாடாம்பி உங்களை பார்க்கவே எனக்கு வைத்தறிச்சலா இருக்குமா? ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கா? இப்படி செப்பு செலமா இருக்கல, உங்களுக்கு என்ன குறை? எனக்கு நல்லாதான் இருக்கேன். எனக்கு என்ன குறை? ஆள்ல குறைச்சலா, அழகுல குறைச்சலா, உங்க அன்னத்துல குறைச்சலா, உங்க எண்ணத்துல குறைச்சலா, உங்க கிண்ணத்துல தான் குறைச்சலா? பிறந்த வீட்டுல இருந்து வெள்ளி கிண்ணம் தான் அடுக்கி கொண்டு வந்தேல, என்ன குறை? என்ன குறை? கிழட்டு பயலுக்கு ஏன் இந்த புத்தின்னு கேக்குறேன். யாருக்கு? மாமாக்குதான். என்னடா அம்பி சொல்ற? மாமாவை அப்படி சொல்லாத தம்பி. மாமா அவரை நம்பிதான் நான் 10 குழந்தை பெத்துக்கலாம்னு இருக்கேன். கிரகாச்சாரம் அவர் சொல்லியிருக்கார், கோயிலுக்கு போனா குழந்தை நல்லா பிறக்கும். அவளை மாதிரியே குழந்தை பிறக்கும். 5 பொம்பளை குழந்தை, 5 ஆம்பளை குழந்தை. அதுக்கு என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு அங்க போய் கேட்டுட்டு இருக்கேன். 2 ஒண்ணுதான் சொல்றாங்க. மாமி உங்களுக்கு விஷயம் தெரியல. என்ன தெரியல? நீங்க மாமி எத்தனாம் தரம் அவளுக்கு? நான் 7ஆம் தரம். ஓ, நீங்க அவருக்கு 7ஆம் தரம். அவர் உங்களுக்கு ஒரே தரம் தான். சரி சரி சரி. அப்புறம் அந்த கேள்வி பையனுக்கு இப்படி புத்தி போகுது? அப்படிலாம் சொல்லணும் தம்பி. என்ன பண்றாரு தெரியுமா? அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அது எனக்கு தெரியும், ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு. என்னவே இத்தனை வருஷம் வச்சிருக்காரு, ஒண்ணுமே பண்ணதில்லடா. அப்ப வேற அது ஏன் பண்ணலைங்கிற காரணத்தை சொல்றேன். ஏன்? மாடு வேற பக்கம் வாய் வச்சு திளையுது. இங்க நம்ம வைக்கத்தட்டு போடுறோம், அதை திங்க மாட்டோம்னு பேப்பரை திங்க போகுது அந்த மாடு. என்னடா அம்பி சொல்ற? அதே இந்த பசைய வாடைக்கு, இந்த சினிமா போஸ்ட் பசை ஒட்டியிருக்காங்கல்ல, அந்த பசை வாடைக்கு அதை திங்குது. அப்படியே பிட்டுப்பட போஸ்டா திங்குது இந்த மாடு. போடாம்பி, அந்த மாட்டுக்கு திங்கவே தெரியாது தெரியுமோ? நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஆத்துல புல்லுக்கட்டு கருப்பா இருக்கலாம்? ஆமா இருக்கா. அவ எப்பவும் புல்லுக்கட்டு எங்க போடுவா? கொல்லப்புறம் போடுவா. நேத்து நடு வீட்டுல போட்டா. நீ எடுத்து வெளியில போட்டியா? ஐயோ ஐயோ, நீங்க கோயிலுக்கு போயிட்டாலும். ஆமா, நான் பின்னாடி உட்காந்து நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டையை பிடிச்சி ஆட்டிட்டு இருந்தேன். என்னடாம்பி? பருத்தி கொட்டை. இன்னும் பழக்கம் போகவே இல்லை ஏண்டாம்பி? அதான் பருத்தி கொட்டை இன்னமும் ஆட்டிட்டு இருக்க. அப்புறம் மாட்டுக்கு யார் வைக்கிறது? சரி 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 பாருங்க, அந்த மாடு சாப்பிடலன்னா அந்த மாடு நக்கிறோம். கொல்லப்புறத்துல ஒரு சத்தம். என்ன சத்தம்? டொக் டொக் டொக்னு. மாமியும் இல்ல நம்மளும் இல்ல, யாரா டொக்கு போடுறது? தட்டுவாங்க, அதுன்னு டொக் டொக்னு சத்தம் கேக்குது. எங்கடா டொக்கு போடுற சத்தம் கேக்குறது? அவனு கையில லவக்குன்னு அலம்பிட்டோ பின்னாடி வந்த பாருங்க. எனக்கு முன்னாடி மாமா தவிட்டு வந்தோ, கதவை திறந்துட்டாள். கதவை திறந்தா கதவுக்கு வெளியே கருப்பாய், கதவுக்குள்ள மாமா. மாமா என்ன நடந்து சொல்லவா? என்ன நடந்து? நீங்க தான் கருப்பாய், நான் கருப்பாய். ஒரு பேச்சு, ஒரு பேச்சு. நான் தான் மாமா. மாமா சரியா? அடி சொல்ற கேட்கணும். மாமா என்ன செஞ்சாரோ ஒன்று செஞ்சு காட்டுறேன், புரியுதா? நான் சொல்லல, போங்க. எனக்கு உன்ன தெரியணுமா இல்லையா? எனக்கு தெரியணும். வாடி கருப்பாய். இப்ப நான் மாமா, நீங்க கருப்பாய். மாமிங்கிறத அழிச்சிருங்க மனசுல இருந்து. வாங்கோ வாடி கருப்பாய். மாமி ஆத்துல இல்ல, ஆலயத்துக்கு போயிருக்கா. மாமா கட்டி விட்டுருக்கோ. உதறவே இல்லை தெரியுமா? கட்டிக்கோடி அப்படி சொன்னி, கட்டிக்கோடி எப்படி கட்டின? அப்ப போங்க, நான் சொல்ல. அப்ப கருப்பாய் மாதிரி செய்யுங்க. வாங்க கட்டிக்குவா, கட்டிக்குவா, சும்மா கட்டிக்குவா. அப்புறம் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். அவன் ஒண்ணும் கோவப்பட மாட்டேன். நீ வாங்க, அவன் பண்ற அக்கிரமத்துக்கு அப்புறம் அப்படிதான். வாங்க கட்டிங்க, அதுக்கு தான் ஏற்பாடு பண்றேன். வாங்க சொல்ற கேளுங்க, கட்டிங்க கட்டிங்க. ஒரு புரியா? சும்மா வாங்க. ஐயா கருப்பா இங்க இருங்க. கருப்பா என்ன கால்வாசியோட இல்ல, நான் எக்கிக்கிறேன் பாருங்க. தொப்பா அப்படி கிட்ட கூப்பிட்டுண்டோ போட்டாம் பாருங்க ஒரு பாட்டை. பாருங்க, குனிய குனிய அவசரத்தில் உளறி விட்டான். கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயிர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பெண்மணி. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயிர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பெண்மணி. கனித மழலை தந்தவையா சொல்லவா,
பொங்கும் தீபம் நீங்கள் அல்லவா. சித்திரப்பாவை செவிடல் போல செய்தி சொல்லாதோ. சித்திரப்பாவை செவிடல் போல செய்தி சொல்லாதோ. இந்த பட்டி மாட்டு பாவை மீறி வந்தயமாகாதோ. அழகு வெள்ளமே என்றும் எழுத சொல்தனே. அழகு வெள்ளமே என்றும் எழுத சொல்தனே. கண்பால் கவிழமுதம் என்று சொல்லுவே. கனிய மழலை பேசும் பெண்மணி உயிர்க்காத பொங்கு நீதல் பாடு பெண்மணி. காலம் என்னும் நதியினிலே கன்னி முதல் அருகினிலே. காலம் என்னும் நதியினிலே கன்னி முதல் அருகினிலே. கலந்தே வருவே நான் தெல்லும் எழுதும் பேரினிலே. அருகினிலே இருந்தால் ஆசையும் குறைவதுண்டோ. அருகினிலே இருந்தால் ஆசையும் குறைவதுண்டோ. அமுதேனும் வாழ்வினில் வளரும் இன்பமே. கனிய கனிய மழலை பேசும் பெண்மணி உயிர்கால பொங்கு வீர பாடு பெண்மணி. அற்புதமோ ஓவியம் கண்கள் கத்தது எப்படியோ. உயிர் சென்றவை ஓவியம் நீங்கள் கொண்டிடும் கற்பனையை. அற்புதமோ ஓவியம் கண்கள் கத்தது எப்படியோ. உயிர் சென்றவை ஓவியம் நீங்கள் கொண்டிடும் கற்பனையை. மாங்கள் போலே விட்டுவதப்படியோ. நல்ல முதேனோ வாழ்வில் வளரும் இல்லையே. நீளவானம் நிலவும் போல கூடுவோ. இன்பம் என்ன தேனிலே. நீளவானம் நிலவும் போல கூடுவோ. இன்பம் என்ன தேனிலே ஆடுவோ. இப்படி மாமா கருப்பாய கட்டிண்டோ. என்ன கருப்பாயி மாசமா இருக்கா? தெரியலை, போய் சொதிச்சு பார்க்கணும். புடவையை தூக்கிண்டு முத்தம் கொடுத்தா தெரியுமா? உங்க ஆத்துல பிறந்தாத்துல கொடுத்த சுங்குடி புடவை இருக்கணும். அந்த புடவை எடுத்து முழுசா கொடுத்துட்டா நீ கண்டுபிடிச்சிருவேள். ரெண்டா கிழிச்சா டர்ன்னு பாதிய பீரோல்ல வச்சுட்டா. மீதியை அவாட்ட கொடுத்துட்டா. சந்தேகம் வேண்டாம். புடவை கிழிச்சிட்டாளா? ஆத்துக்குள்ள போய் பீரால திறந்து என்னது பீரோல திறந்து சேலை தூக்கி பாருங்க, கிழிஞ்சிருக்கும். சேலை தூக்கி பார்த்தா கிழிஞ்சிருக்கும். இங்கே சந்தேகமா இருந்தா நேர கருப்பாய் ஆத்துக்கு போங்க. கருப்பாய் சேலை தூக்கி பாருங்க, அங்கேயும் கிழிஞ்சிருக்கும். கிழிஞ்சிருந்தா நான் சொன்னது உண்மையை ஏத்துக்கிடுங்க. கிழியலனா அப்ப நான் சொல்ற போயின்னு வச்சுக்கோங்க. கட்டின்னு முத்தம் கொடுத்தாரு எப்படி தெரியுமா? எப்படி சொல்லவா வேணாமா? வாங்க பயப்படாதே. ஏன் தம்பி மூஞ்ச நக்க வர? வாங்க எதையாவது ஒரு நக்கணும் நினைப்போம். என்ன கொடுமை பண்ணிட்டா தெரியுமா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கணும். நாத்தலாவா குண்ட கொடுமை பார்க்க முடியுதா? ஏன் மூக்குல வந்து மோதிட்டு மோதிட்டு போறே? அப்படி முட்டை கொடுக்குறா மாமா. மூக்குலையா கொடுத்தா? வாயில கொடுக்க வந்தா மூக்கு தட்டி எடுத்து. அப்படியா? உனக்கு கேட்டலன்னு சொல்லு. நீங்க இதை கூப்பிட்டு கண்டிக்கிறா மாட்டா? என்னன்னு கூப்பிட்டு கண்டிக்க? கருப்பாய்க்கு நீங்க தூக்குனீங்களான்னு கேட்கவா? இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு அவட்ட சொல்லப்படாது. அவ ரொம்ப கோவப்படுவார். கோவப்பட்டா நாலு கும்மு கும்முங்க ஓடுறேன். வரட்டும். அவரை நான் அடிச்சதே இல்லடா அம்பி. நான் இருக்கேன், சும்மா அடிங்க. ஏறி அடிக்கணும். விடக்கூடாது. எதை? அவரை ஏறி அடிக்கணும்.
என்ன உங்களை நான் துணையா இருக்கேன்னு சொல்ல வர்றேன். அப்ப நீ எங்கனே இராம்பி அவளை கூப்பிடு. மாமா மாமா கச்சேரிக்கு வரியா வரியா வரனே 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 வரனே. ஒடிச்சிருவேன் நான் ஒடிச்சிருவேன். அது என்ன காட்டிட்டு போனா காட்டாம போனா இது நினைப்போட தான் இருக்கேலா இல்ல கேக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா தானே இருந்தீங்க. நீங்க தான் செஞ்சிருக்கீங்க தவறு. நான் செஞ்சிருக்கேன் தவறு. நீங்க தான் செஞ்சிருக்கேன் தவறு. நான் செய்யல. நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க தான் தப்பு பண்ணி. நீங்க ராமானுஜ எங்க ரகத்துக்கு போயிட்டோ. என்னது? நீங்க மட்டும் கருப்பாய்க்கு தூக்கி பண்ணிலாம் இல்லையா? அதென்னும் நீங்க தூக்கிட்டு கொடுத்தலாம்ல. நீங்க என்னைக்கா தூக்கிட்டு கொடுத்திருக்கீங்களா? தூக்கிட்டு கொடுத்திருக்கீங்களா? என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? தூக்கிட்டு கொடுப்பேலா? நான் ரவுடி மாமியாகும். தூக்கிட்டு கொடுப்பேலா? தூக்கிட்டு கொடுப்பேலா? நான் தூக்கிட்டு கொடுத்தேன்னு நோக்க யார் சொன்னா? அம்பி தான் சொன்னா. யாரு? அம்பி. ஆமா, நீங்க ஏன் கிழிச்சல் புடவைய? நீங்க கிழிச்சிட்டு கொடுத்தேலாம். கிழிச்சிட்டு தூக்கிட்டு கொடுத்தேலாம் அப்படின்னு யார் சொன்னா? அம்பி சொன்னா. நீ போய் டப்பு 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 டப்பு. இங்க இருங்க. யார் சொன்னா? எனக்கு அம்பி தாண்டி சொன்னா. என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன சொன்னா? ஏன்டா அம்பி? ஏன்டா அம்பி? நான் சொல்றேன். அவர் பேசுறது நீ கேட்காத தம்பி. அவர் தூக்கிட்டு கொடுக்கலன்னு சொல்றாரா அம்பி? அவர் தூக்கிட்டு கொடுக்கலன்னு சொல்றா. ஆமா, கொடுக்கலன்னு சொல்றா. இங்க வாடாம்பி, இங்க வாடாம்பி, இங்க ராம்பி, இங்க ராம்பி. அவர் பேச்சர் கேட்காத தம்பி. இங்க வாடாம்பி, இங்க வாடாம்பி. நான் சொல்றேன் கேளுராம்பி. நான் சொல்றேன் கேளுராம்பி. நான் சொல்றதை உன்னை அப்புறம் பார்க்கிறேன். நீ சொல்லு மாமி. நான் சொன்னா நீ என்ன சொன்னா கேப்பியாடா? சொன்னாலும் கேட்பேன் மாமி. செத்து போடான்னு சொல்லி போறேன். இந்த ஆத்துல வேலை பார்க்கறது எதுக்காக? உங்ககிட்ட இருக்கிறதுக்காக தான் வேலை பார்க்க. என்ன என்கிட்ட இருக்கிறதுக்காக? இப்படித்தான் களவாணி பையல நிறைய பேர் திருறான் நாட்டுல தெரிஞ்சவங்க. ஆமா, ஏன்டா நீ வடை தானே சாப்பிடுவ? அப்பன் சாப்பிட மாட்டீங்க. விருந்தாளிக்கு வந்தவ வீட்டுக்காரிய கெடுத்த மாதிரி அபேஷா. சொல்லவா அம்புஜா மாமி? அது என்ன என்ன அமிர்தம்? அது ஒண்ணு பழைய கதை. அது என்ன பழைய கதை? அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க போய் ராமானுஜ காத்துல படுக்கல. நான் படுக்கல. நம்ம கேக்குறான். நீ போய் சேலை தூக்கல. நான் தூக்கலடா. நீ தூக்கல, நீ படுக்கல. நான் பார்க்கல. பிரச்சனை ஏய் ஏண்டா இருக்கா? சண்டை முடிச்சோன்னா அக்கறாருமே உங்களை பார்த்து கண்டிஸ்ட் பண்ற மாதிரி பேசுறா. மாமி இவ்வளவு இளமையா இருக்கா. மறுபடியும் ஏன்டா கண்ணத்தை குழந்தை தானே மாமா இவ்வளவு இப்ப பேசண்டா. அது துவைச்சு 50 வருஷம் ஆகுது. ஆடையில செத்து போவா மாமி. ரெண்டு பேரும் இவ்வளவு ஜோடி பொருத்தமா இருக்கலன்னு கண்டிஸ்ட் பண்ணுது. பொருத்தமா இருக்கமா?
வா. ஆமா உன் பொருத்தம் இதெல்லாம் இருக்கட்டும். அகத்துல வேலை பொறாமை பொறாமை ஆமா ஆமா. அகத்துல எவ்வளவு வேலை கிடக்குது. ஆமா. வேலை காசுன்னு பார்க்காம பணம் போட்ட வாங்கினேல மாமி. அது ஏன் மூலையில உட்காந்து கசக்கிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்களா? கண்ணை கசக்கிட்டே இருக்கா. ஒரு மாமி சந்தி மாமி நீ வந்து வா. நீ உட்கார்ந்து படியம்மா. நீ உட்கார்ந்து கடிமா. பால் சாப்பிட்டுக்கோ, பழம் சாப்பிட்டுக்கோ, வெண்ணி வச்சு குளிச்சுக்கோ அடிக்கடி. ஆமா கரெக்ட் புண்ணாக்கு. வயிறு வைக்கிறதே அது ஒண்ணும் கிடையாது. அது வெண்ணி வச்சு அப்பா கொஞ்சமா வெண்ணி வச்சு கொடுக்கறது காட்டலாம். புத்தரிகள் போய் எடுத்து புத்திரனை கண்டெடுத்து அலறி துடித்தாயோ அம்மா அலறி துடித்தாயோ அப்படியாக நான் வளர்த்த அன்பு பாலனும் ஐயா அடித்து கொண்டு வரேன் பாலனும் பாபாலே பாவி என்னை பாரு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. பால் வச்சிருந்தது பால் போய் பார்த்துக்கலாம். போய் பாட்டு வாங்க மாமி. போங்க மாமி. கண்ணுக்குட்டி அத்துண்டு ஓடுறதாக்கும் நினைச்சமா. அவசரமா இருந்தா மாமி நல்ல வேலை மாமி நல்ல வேலை நல்ல வேலை. இப்பவாது இதோட விட்டுட்டான். முந்தா நாளெல்லாம் பார்த்தேன்னா கீழே தண்ணி அடிச்சுட்டு பால் பீச்ச உட்காந்துட்டான். உங்களை பார்த்த ஒரு நிமிஷத்துல ஒரே நேரத்துல கண்ணுக்குட்டியாவும் காலையாவும் மாறணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு சுத்தி போடணும் நான் சுத்தி போடுறேன் மாமா. கேட்டு என்ன மறந்தவா ஏன் மாமி மாமி உங்களுக்கு என்ன மாமி பிரச்சனை? கானகத்திற்கு சென்ற குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டான். இறந்த குழந்தை எடுத்து தகனம் செய்ய வேண்டும். எனக்கு உத்தரவு வாங்கி தர வேண்டும் அப்பா. சேட்டு போயிட்டு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்க. நல்ல நாளே நாயகம் இலை போட்டாச்சுன்னா சாப்பாடு போட்டு அனுப்ப முடியாதானா? இலை போட்டாச்சு சேகட்டு நல்லா மாமா என்ன பிரச்சனை? காட்டுக்கு போனால கிச்சன். ஆமா கிச்சன் ஆமா கிச்சன் எதுக்கு காட்டுக்கு போகுது? கிச்சன் லோகிதன் ஸ்மால் பாய். எஸ் ஓகே. போன இடத்துல பாம்பு ஓடி செத்துட்டான். பாம்பேக்கு போயிட்டானா? தீவிரவாதிகளோட சேர்ந்துட்டானா? பாம்பு வைக்கிறானா? அது குடிச்சவரா போட்டும் விடு. நல்லா சர்பன் வேண்டி செத்துட்டான். சர்பத்து கடை என்ன கேட்காம எவன் மேல உணாந்திரத்துல வச்சது? சாரா கடையை உன்னை கேட்க மாட்டாங்க. சர்பத்து கடை கேட்கறாங்க. அப்ப வச்சுட்டு போட்டும் அவ்வளவுதானே. என்ன பிரச்சனை? நம்ம குழந்தைக்கு சங்கீதம் கத்து கொடுத்ததுக்கு இப்பதான் நம்ம பாடுறான். சமா சமா
சாக்கடை அடப்பு எடுக்கிற வழக்கம் இன்னும் போகல. பாம்பு எங்கடா போகுது? அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க மாமி. நீங்களே கேளுங்க. அம்மா, கானகத்திற்கு சென்ற குழந்தை பாம்புகளுக்கு இறந்து விட்டாள். இறந்த குழந்தை எடுத்து தகனம் செய்வேன். எனக்கு உத்தரவு தான். இப்படி நடக்க ஏண்டா அபிஷ்டம் யாரு குழந்தை இறந்தா? கேத வீட்டுல எவன் முன்னாடியும் கட்டி பிடிச்சாங்களாம். யாரு வீட்டுல கேத விழுந்தது? உங்க வீட்டுலதான். அது எங்க வீட்டுல இருக்கிறது சரி. யாரு குழந்தை இறந்து போச்சு? சந்திரமதி. சந்திரமதி அம்மா இருக்கலாம். அவளை கூப்பிடுறா. வருஷா போங்க. வெளு வாங்க போறப்ப கேட்டு வாங்க. மாமி சம்மா 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 கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. குழந்தை இறந்து போச்சு, பணம் போயிருச்சு. சரி முடிஞ்சா சிவார்த்தம். என்ன அம்பி இங்க இருக்கிற வேலையெல்லாம் எவன் பாப்பேன்? எவன் பாப்பேன்? நீ தான் பாப்பேன், நான் தான் பாப்பேன். வேற எவன் பாப்பாங்க? கிராஷ் பெல்ட் 1555 ஒரு தரம். மாமி 59 ஜலம் எடுக்கணும். 2 தரம் ஜலத்தை எடுத்து தண்ணி குடம் எடுத்து தழுவும் நாலு பாதம். தண்ணி கூடம் எடுத்து அழுவும் நாலு பாரம். தண்ணி குடம் எடுத்து தழுவும் நாலு பாதம். தலையில் சுமக்க வைத்தாய் மறையோ. பெரிய குடம் எடுத்து அரியா தலையில் வைத்து. பெரிய குடம் எடுத்து அரியா தலையில் வைத்து. தரையில் நடக்க வைத்தாய் மறையோ. ஜலம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து விளக்கமாறு விளக்கமாறு அவளுக்கு அந்த வேலை செஞ்சு பழக்கம் காட்டி காட்டுறான். மாமி இது என்னன்னு தெரியுதா? தெரியலையப்பா. என்னப்பா அது? அரண்மனையில் வாழ்ந்தவா, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? 1000 தாதிமார்கள் இந்த வெளிகளெல்லாம் செய்வதற்கு நான் அடியவருக்கு பேசிட்டு நாங்க இன்னைக்கு என்னடா அது நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரியா? அந்த வீச்சத்திலே சாக போறாங்க. மாமி வாங்க. நல்ல அது இறுக்கி பிடிச்சிக்கோ. காசு விஸ்வநாதன் மனசில் கும்பிட்டுக்குவோ. கும்பிட்டுட்டு அந்த வெள்ளை தலையை உட்காந்துருக்கேன் பாருங்க, அவனுக்கு 32 அடி, மாமிக்கு 3 அடி மட்டும். சரியா? அந்த 3 சேர்த்து அவனுக்கு கொடுத்துட்டேன். அம்பி இந்த அகத்துக்கு அவன் தான் வளர்ப்பு மகன். அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்யல. வந்த வருத்துக்கு நம்ம 2 பேரையும் அவன் வெதிப்பு தள்ளிரும்பள். அவளுக்கு செய்ய தெரியாதா? நீங்க ஒரு தடவை செஞ்சு காட்டுவோம். என்ன செய்யணும்? கூட்டி காட்டுவோம். பெருக்கி காட்டுறேன். அந்த ஆராய்ச்சி தான் பண்ண வேண்டாம். போகும் முடிஞ்சிருக்கு. பரவாயில்ல. இருந்து தொலையண்ணா. நோக்கு உனக்கு கழுத்துல பண்ணிருக்கேன், காதல பண்ணிருக்கேன், மக்களை பண்ணிருக்கேன், இடுப்புல பண்ணிருக்கேன். எங்கேயுமே உருப்படியா பண்ணலையா? இடுப்புக்கு கீழே 50 பவுன்ல செவப்பு கண் வச்சு ஐயோ அரைப்படி ஒண்ணு தயார் பண்ண. ஏண்டா அதை காட்டல. நம்ம வீட்டுல இருக்க தோசைக்கல்ல நடுவுல ஒரு கல் வச்சு கொண்டு வந்துடுறேன். அடே தோசை
தோசைக்கல்லுல மாட்டப்படாதுடா. எவனாவது அசந்த நேரத்துல மல்லாக்க போட்டு தோசையை ஊத்தி விட்டு போயிடுவாங்க. தோசை கல்லாம் பெரியமா உட்காருவா. வேலை இருக்கணும், விரிச்சுக்கணும். படுக்கிற வேலையை பாருங்க. நாளையா எடுத்து போட்டுவா. நல்லா குனிஞ்சு கூட்டுங்க. நகராட்சியில கூட்டுற வால் மாதிரி இருக்கா. இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு கூட்டுங்க. நான் நிக்கிறேன். ஏன் கொலை இவ்வளவுதான் மாமே. அவன் அப்பவே தெரியும். குனிய குனிய தெரியும். பிடிங்க. தலையில போட்டு எடுத்து விடுங்களா. ஆமா உட்காந்து கடியம்மா, நீ உட்காந்து. சிறுடன் புஸ்தகம் சீரப்படுத்திடும் கையாலே சிறுடன் புஸ்தகம் சீரப்படுத்திடும் கையாலே 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 வாழ்வுகள் கொண்டு வளர்ந்து பெருக்கவும் ஆனே நெல்லு கொண்டு வந்துட்டு ஒரு உனக்கு வந்துருத்த. சந்தி மாமே வரலா வாங்க 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 பயப்படாது வாங்க. இது ஒன்றும் போர் ஆயுதம்லாம் இல்லை. சும்மா பயப்படா வாங்க. ஆமா இந்த பாரு, நல்ல அவன் நெல்லு கொட்டுவான். அவன் கொட்டையில நீ பார்த்து. மாமே அப்புறம் அது சரியில்லை, இது சரி. நீங்க பாக்கலா கொட்டவா தெரியல. போட 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 போட. வாங்க மாமி கொட்டுவா. இது அவளுக்கு செய்ய தெரியாதா? சரி, தெரியாத வேலைகளை செய்து காட்டணும் சொல்லியிருக்கோமோ இல்லையா? ஏன் நான் செய்யறேன்? வாங்க கையில பிடிண்டி. அம்பி, அந்த காலத்துலலாம் குத்துறதுல கப்பு வாங்கியிருக்கண்டா. அதெல்லாம் பாத்ரூம்ல நடக்குது. மாமா கொடுத்தாங்க. ரொம்ப தெரியும். ரொம்ப தெரியும். நான் சொன்னனால தெரியுது. ரெண்டு பேரும் எல்லாம் ஜோரம் வருதுன்னா கை தட்டலாம். பாட்டிடவா எப்படி குத்து? சபாஸ் மாமா. 7 கொண்டாட்டி எட்டி உனக்கு ஏன் புள்ளையிலன்னு இன்னைக்கு தான் தெரியுது. ஏண்டா இந்த இத்தனை உரல இருக்க ஓட்டே தெரியல. என்னன்னு தேடி பிடிச்சி உன் தலையில தீயாரி கொட்ட. இப்படி தண்டா பெரிய மாமி தொப்புல கிழிச்சு புட்டி. ஏன் பிளேடு ஓட்டையா? இடம் தெரியாம சரி சரி வா கப்பு வாங்கியிருக்கேன். மாமி வாங்க மாமி. ஒரு கையினால் பாலமுதோ கொண்டிருந்த கைகள் ஒரு கையால பாலம் இதோ கொண்டிருந்த கைகளோடு பாலமுதோ கொண்டிருந்த கைகள் நோடு கையால் நெல்லை குத்து எத்தனை தலையோ மறுமொழி தம்மேங்கியோ அரியணிந்த கையால் பெருமுளைக்கு எடுத்து கொத்த பிரம்மதேவன் கட்டளையோ ஒரு மகனை வைத்திருந்தே உலகமதி அல்வான் என்று அன்னை மகன் ஜானகத்தில் 64 ஆண்டு விட்டானாரா. விரல விட்டுட்டே மாமா. என்னடா ரத்தம் வருது மாமா. அதுதான்டா உரல கண்டா விரல விட்டுறேன் விடாதேன்னு சொல்றேன். விரல விட்டுறேன். ஐயோ ரத்தம் வருதுன்னு சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டேனே. வந்தாலும் துணிய கட்டிட்டு
அழகண்ட மாமாவுக்கு கருமாதிக்கு அழகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த மாமா இந்த உலக்கு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வருது. அதனால உலக்கை விடுறான். கிழக்க வாத்தி எரிஞ்சிடவா? கிழக்க பார்த்து விடு. விடு. ஆமா, உன் குழந்தை இறந்துட்டான்னு யார் சொன்னா? அசலாத்து குழந்தைகள். அசலாத்து குழந்தைகள். உன் குழந்தை எடுத்து ஆத்தல குளத்துல எருவியோ புதைப்பியோ எரிப்பியோ நேக்க புரியாது. புரியுறதா? அதிகாலை விடியறதுக்குள்ள அகத்துக்கு வந்துடணும். புரிஞ்சுடுதா? போறப்ப மாடங்கள் தோறும் திருவிளக்கு ஏற்றி வச்சுட்டு போகணும். ஆமா, நாங்க ஒரு சந்தி முடிச்சுட்டு வந்தோம். போய் முச்சந்தில விட போறோம். பயண்டே மாமிய தொடாத. ஐயோ துஷ்டை மாமிய தொட்டு